தமிழ்நாடு தடகள சங்கத்தால் ஈரோட்டில் நடைபெற்ற மாநில தடகளப் போட்டியில் சிறந்த 8 வீரர்கள், வீராங்கனைகளை தமிழ்நாடு தடகள சங்கம் சார்பில் சங்கத்தின் செயலாளர் லதா அவர்கள் மற்றும் சங்கத்தின் தலைவர் டாக்டர் தேவாரம் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்தில் 4 மாணவர்களுக்கும் 4 மாணவிகளுக்கும் ரூபாய் 6,000 வீதம் இந்த ஆண்டு முழுவதும் வழங்கப்பட உள்ளது. கோவை மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திவ்யஸ்ரீ 20 வயதிற்குட்பட்ட மாணவர்கள் பிரிவில் சிறந்த தடகள வீராங்கனையாக ஈரோட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருக்கு மாவட்ட விளையாட்டு அலுவலர் ஆனந்த் அவர்கள் மற்றும் தடகள சங்கத்தின் செயலாளர் சம்சுத்தீன், பொருளாளர் டாக்டர் ஜான் சிங்கராயர், தொழில்நுட்ப தலைவர் சீனிவாசன் மற்றும் திவ்யஸ்ரீயின் பயிற்சியாளரும் தடகள சங்கத்தின் மூத்த துணைச் செயலாளரும் நந்தகுமார் அவர்களும் மூத்த பயிற்சியாளரும் சங்கத்தின் துணைச் செயலாளர் நிஜாமுதீன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்து அவருக்கான காசோலை வழங்கப்பட்டது. நந்தகுமார், என்ஐஎஸ் அத்லட்டிக் கோச். கிட்டத்தட்ட 40 இயர்ஸாக வந்து இந்த ஃபீல்டில் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். நிறைய அத்லட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய இன்டர்நேஷ்னல், கிட்டத்தட்ட 7 இன்டர்நேஷ்னல் அத்லட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். திவ்யஸ்ரீ ஒன் ஆஃப் த இன்டர்நேஷ்னல். ஏஷியன் யூத் சாம்பியன்ஷிப்பில் வந்து ட்ரிபிள் ஜம்பில் வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வேர்ல்டு ஸ்கூல் சாம்பியன்ஷிப்பில் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. கண்டினியூஸாக வந்து ஆல் இந்தியா நடக்கிற அத்தனை மீட்டில் எல்லா மீட்லேயும் வந்து கண்டினியூஸாக ட்ரிபிள் ஜம்பில், லாங் ஜம்பில் வின் பண்ணிகிட்ருக்காங்க. அவள் ஃபஸ்ட்டு வந்து 10 இயர்ஸ்லேருந்து எங்கிட்ட ட்ரைனிங் வந்துட்டு அன்றைக்கி ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தது. இப்போ பார்த்தா ரொம்ப டிசிப்ளின்டாக இருந்தால், அதனால் அப்படியே ஒவ்வொரு ஈவெண்ட்டாக சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ஹெப்டாத்தில் இது பெண்டாத்தலம் பண்ணிட்டுனா ட்ரையாத்தலம், பெண்டாத்தலம், ஹெப்டாத்தலம் அந்த கம்பைன்ட் ஈவெண்ட்ஸ் பண்ணி அப்புறம் லாங் ஜம்பு, ட்ரிபிள் ஜம்புக்கு தான் அவளுக்கு வந்து சூட் ஆகும்னு சொல்லி அந்த இதில் ட்ரெயின் பண்ணோம். அந்த ஈவெண்ட்ஸ் நல்லா கிளிக் ஆகிடுச்சு. இப்போ இன்டர்நேஷ்னலில் வின் பண்ணி வந்துட்டுருக்காங்க. இப்போது கேஷ் அவார்ட்ஸ் வந்து நிறைய, அதாவது ஒரு ஸ்டேஜை வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கேஷ் அவார்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. பிகினிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லா அத்லட்ஸும் வந்து முன்னுக்கு வந்துட்டுருக்காங்க. இப்போது நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் வரும்போது கவர்மெண்ட் தான் நிறைய சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி ப்ரைவேட்லேருந்து, ஸ்கூல்ஸ்லேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் பிகினிங்கில் அத்லட்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னும் நம்ம வந்து நிறைய பேர் இந்த ஃபீல்டுக்கு அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஸ்பான்சர்ஸ் நிறைய வேணும். அதே மாதிரி கோச்சஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணணும். எஸ்டிஐடிலேருந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த நல்ல கிரவுண்டு நமக்கு கோயம்புத்தூருக்கு வரப்பிரசாதமே இந்த சிந்தட்டிக் ட்ராக்கு தான். அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து நன்றி சொல்கிறோம். இப்போ வந்து ரினோவல் பண்ணியிருக்காங்க. எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது நமக்கு. ப்ராக்டிஸ் வந்த அப்புறம் அத்லட்ஸ் வந்தேன்னா இன்னும் மேலும் நிறைய இன்டர்நேஷ்னல்ஸ். திவ்யஸ்ரீ, நான் இப்போது நிர்மலா காலேஜ் ஃபார் உமனில் படிக்கிறேன். நான் ஸ்கூலிங் வந்துட்டு சாவராதேவரில் பண்ணல. எனக்கு ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் என் கோச் வந்து நந்தகுமார் சார் தான். ஒரு 7 to 8 இயர்ஸாக அவர் தான் எனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காரு. சின்ன வயசுலேருந்தே எனக்கு செட் ஆகும், எந்த ஈவெண்ட்டில் நான் போகணுங்கிறதுலேருந்து அவர் செலக்ட் பண்ணி இப்போ எனக்கு இவ்வளோ பண்ணுறக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ணார். அப்புறம் என் பேரண்ட்ஸ், எங்கள் அப்பா இங்கே இருக்கார். எங்கள் அப்பா, எங்கள் அம்மா எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எனக்கு. நான் இந்த ஃபீல்டுக்கு வரத்துக்கு ரீசனே எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா வந்து ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டது எங்கள் அப்பா தான். இப்போ புதுசாக வந்து தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷன் வந்துட்டு இந்த ஸ்டைஃபன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அத்லெட்ஸ்க்கு. நான் வந்துட்டு லதா மேமுக்கும் தேவாராம் சாருக்கும் தேங்க்யூ சொல்கிறேன்.